செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான அஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் அது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உண்மைக்கு பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ பார்ட்டாகட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பாருங்கள், அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு சரியான வீடியோ தெரிஞ்சுருங்க. 15 ஒன் மார்க்கு அப்படி லைனாக பாருங்கள். ஓகேங்களா? வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வாவி என்பதன் பொருள் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாத டேஸு பகுதி டேஸ் வகைப்படும். லைனாக பாருங்கப்பா. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி தானேப்பா, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கால்மாஸ் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அது ஆல்ரெடி 15,000 பேர் இருக்காங்க. அதில் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரெயின் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் அதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் கால்மாஸில் லிங்க்ஸ் இருக்குது. பாருங்கள். சரி, ஓகேப்பா. 1 மார்க்குள்ளே வந்துடலாம். பாருங்கள், 1 2 3 படி லைனாக பாருங்கள். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்து பிரிவு 2 பாருங்கள். பகுதி 2ல் பிரிவு 1 உங்களுக்கு சேம் அப்படியே உங்களுக்கு 10th பேட்டர்ன் உங்களுக்கு. ஓகேவா? 10th பேட்டர்ன் எப்படி எழுதாங்களோ பப்ளிக் எப்படி எழுதாங்களோ அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கும் வருது. ஸோ கம்பல்சரியில் 2 மார்க் கம்பல்சரியில் 2 மார்க்கு 2 மார்க் கம்பல்சரியில் திருக்குறளும் அண்டு 3 மார்க் கம்பல்சரியில் மனப்பாட பகுதி இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் உங்களுக்கு 6ல் 4 எழுதணும். தரும் என முடியும் குறைப்பாகவே எழுதுக. நன்றிக்கு வித்தகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த திருக்குறள் இருக்கா நான் 10th எனக்கு தெரில. இதெல்லாம் பழசு, நான் படித்தது. ஸோ இந்த 6ல் நீங்கள் 4 எழுதணும். அடுத்து பிரிவு 2 பாருங்கள். உங்களுக்கு கிராமர் 2 மார்க்ஸு. ஸோ வல்லினமிகும் இடமிகும் இடங்கள், அப்புறம் மரபு சொற்கள், அப்புறம் கலைச்சொல் தருக, அப்புறம் புணர்ச்சி விதியை தருக, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, பிழை நீக்கி எழுதுக. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். மொத்தம் 7 இருக்குது. இதில் நீங்கள் 5 எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்து பகுதி 3 பாருங்கள். பகுதி 3ல் பிரிவு 1 பாருங்கள். இந்த 3ல் ஏதோ 2 எழுதுனா போதுமானது. நீங்கள் கம்பல்சரி கிடையாது, எது வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் 29 30 31 29 30 31. அடுத்து பிரிவு 2 பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி இருக்குது. 34 கம்பல்சரி மனப்பாட பகுதி 2 கொடுத்துருப்பாங்க. 2 1 எழுதுனா போதுமானது. அது 2 1 எழுதிக்கணும். அப்போ 32 33 ஏதோ 1 எழுதுனா போதும். ஓகேவா? முப்பத்தி 33 34. அடுத்து பிரிவு 3 பாருங்கள். அதுவும் அதே போல் தான். 3 கொடுத்து 2 எழுதணும். நீங்கள் 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து பகுதி 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸு எல்லாமே எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ஓகேவா? 38 39 40, அப்புறம் 41 அண்ட் 42. ஓகேங்களா? 41 மட்டும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்காது. மற்றபடி எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கா? ஸோ ஓகே, எல்லாத்துக்குமே இருக்குது. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுங்க, அதுக்கும் இருக்குது. ஸோ பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின்ஸு 38 39 40 41 பாருங்கள். 41 காட்சியை கண்டு கவிஞர் எழுதுங்க. நீங்கள் ஆவே அட்டன் பண்ணிக்கலாம். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்போ 42 பாருங்கள். மொழிபெயர்ப்புகள். ஓகேவா? தமிழ் எண்களே எழுதுக. 120 தமிழ் எண்கள் எழுதணும். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் ஏவே எழுதிங்களா? எல்லாத்துக்குமே ஆதா ஈஸியாக இருக்குது. அடுத்து கடைசியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ நயம் பாராட்டல். ஓகேவா? 43 பாருங்கள். நயம் பாராட்டல்லாம் கேட்டிருக்காங்க 8 மார்க்கில். அடித்து தூக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள், எழுதிக்கோங்க. அப்போ 44 பார்த்தீங்கன்னா நூலகம் நூல்கள் ஆகிய குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்களை யாவையும் கேட்குறாங்க. அப்புறம் சுற்றுச்சூழலை பண்ணி அது. ஸோ ஓகேவா? சுற்றுச்சூழலை பற்றி சொல்கிறாங்க. அது ஈஸி தான். 45. அதுக்கப்புறம் நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை சுருக்கி எழுதுக. உங்களின் நண்பர் பிறந்த நாளுக்கு பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த காதல்கள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் சிம்பிளாக தான், உணர்ந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஓகேவா? ஸோ தட்சிப்பா வீடியோ வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? ஸோ பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடிமெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. ஸோ 10th வரை போகிறீங்க மறந்தாதீங்கப்பா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 15,000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.